இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பலத்தூர் கிராமத்தை சேர்த்து முத்துப்பாண்டி ஐயாவோட கதைதான் இது. பலத்தூர் கிராமத்திலேயே அதிக செல்வாக்கும் அதிகம் மரியாதையும் கொண்ட குடும்பம்னா அது முத்துப்பாண்டி ஐயாவோட குடும்பம்தான். பலத்தூர் கிராம மக்களுக்கு முத்துப்பாண்டி ஐயானா ரொம்ப பிடிக்கும். முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் படத்தூர் கிராம மக்கள்னா ரொம்ப பிடிக்கும். பலத்தூர் கிராம மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முத்துப்பாண்டி ஐயா வந்து நிற்கிறதும். முத்துப்பாண்டி ஐயாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பலத்தூர் மக்கள் வந்து நிற்கிறதும் இந்த ஊரோட பழக்கம். முத்துப்பாண்டி ஐயாவுக்கு 12 வயசுல குரல் அழகின்னு சொல்ற ஒரு பொண் இருக்காள். குரல் அழகிய எல்லாரும் குரல்னுதான் கூப்பிடுவாங்க. முத்துப்பாண்டி ஐயாவுக்கு உலகமே இவள்தான். குரலுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அம்மா இல்லாத குறையே தான் குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு முத்துப்பாண்டி ரொம்ப செல்லமாவும் ரொம்ப ஆடம்பரமாவும் வளர்த்து வந்தாரு குரல் அழகிய. எனதான் பழத்தூர் மக்கள் முத்துப்பாண்டி ஐயாவ அவர் வீட்டுக்கு வெளியே காவலர்கள் மாதிரி காவல் காத்தாலும் முத்துப்பாண்டி ஐயா அவர் வீட்டுக்குள்ளேயே கதிர்னு சொல்லப்படுற ஒரு வேலைக்கார விஷ பாம்ப வளர்த்திக்கிட்டு வந்தார். கதிரோடு அம்மா அப்பா கதிருக்கு 15 வயசு இருக்கும்போது பலத்தூர் கிராமம் கார் விபத்துல 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு கதிர் முத்துப்பாண்டி ஐயா வீட்லதான் சின்ன சின்ன வேலை செஞ்சு அவன் வாழ்க்கையை வாழ்த்திக்கிட்டு வந்தான். நாட்கள் ஆக ஆக கதிர்க்கு முத்துப்பாண்டி ஐயாவோட மகள் மேலையும் அவர் செல்வாக்கு மேலையும் ஆசை வந்துருச்சு. இது முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் அவர் பொண்ணு குரலுக்கும் தெரியாது. குரலுக்கே தெரியாமல் குரல் நடக்கும்போது, சிரிக்கும்போது, தலைவாரும்போது, குரல் தூங்கும்போதும் இப்படி குரலோடு எல்லாம் செயல்களையும் குரலுக்கு தெரியாமலேயே ரசிச்சு வந்தான் கதிர்.